இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. நாம் போன போர்ட்ரேட் வீடியோ போட்டிருந்ததில் நிறைய பேர் நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னும் நிறைய கமெண்ட் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். இப்போது நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வியை எங்கே கேட்குறது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கணும். அப்போது நமக்கான கேள்வி வரும்போது எங்கே கேட்கணுமோ அந்த இடத்துல நம்ம கொஸ்டின் பண்ணிக்கலாம். எனக்கான ஆன்சர் மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். அவங்களுக்கும் இந்த யூடியூப் தளம் மூலமாக சொல்லப்படுற ஆன்சர் அவங்களுக்கும் போய் சேரும். இந்த கமெண்ட் எல்லாமே நம்ம எல்லோருக்குமான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு துணையாக இருக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன போர்ட்ரேட் வீடியோவில் எப்படி அவுட்லைன் எடுத்தீங்க, ஒரே கேள்வி தான் 4-5 பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான ஆன்சராக தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ அவுட்லைன் எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய வழி இருக்குது. நம்ம எல்லோருமே ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கண்டிப்பாக ட்ரேஸ் அப்படிங்கிற ஒன்று எடுத்திருப்போம். அது எந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எடுத்திருப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி பேப்பரில், அதாவது நோட்டு பேப்பராக கூட இருக்கட்டும், இந்த பேப்பரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இதை தலையில் தேய்ச்சி தலையில் இருக்கிற எண்ணெய் இந்த பேப்பரில் ஒட்டுற அளவுக்கு செஞ்சுருவோம். அப்படி ஒட்டும்போது இந்த பேப்பரை பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது பாடப்புத்தகத்தில் இருக்கிற எந்த படம் இருக்கோ அந்த படத்து மேலே இந்த பேப்பரை வச்சு அழகாக அந்த பிக்சரில் என்ன இருக்கோ அதை நம்ம வரைஞ்சி பார்த்துருப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளில் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அப்படி யாராருக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போது இந்த பேப்பர்லேருந்து நம்ம எண்ணெயை தேய்ச்சி எப்படி அவுட்லைன் எடுக்கிறோம் அப்படிங்கிற ப்ராசஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு A4 சீட்டில் இப்படி ஆயில் தேய்ச்சாச்சு. தலையில் இருக்கிற எண்ணெயை பிடிச்சி தேய்ச்சிருப்போம். தேய்ச்சது இந்த பேப்பரில் வந்து ஆயில் இப்போ ஒட்டி இருக்குது. இப்போது நம்ம எந்த படத்தை வரைய போகிறோமோ அந்த படத்தை வச்சுக்கிட்டு அந்த படத்து மேலே நம்ம இப்போ இந்த ஆயில் தேய்ச்ச பேப்பர் இருக்குங்க இல்லையா, இந்த பேப்பரை வச்சு இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்டாகவே தெரியுது. பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளவர் நம்மளுக்கு ஈஸியாகவே தெரியுது. இப்போது இந்த தெரிகிறது மேலேயே நம்ம இப்படி அவுட்லைன் எடுத்துக்க முடியும். இது நம்ம ஸ்கூல் டேஸில் செய்யும்போது ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். இப்படி பொறுமையாக இந்த ஃப்ளவரில் தெரிகிற அவுட்லைனை இப்படி வரைஞ்சிக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளவர் இருக்குது, இதை நம்ம அவுட்லைன் ட்ரேஸ் எடுத்தது இருக்குது. ஆனால் இதை வந்து இப்படி வரைகிறதோட ஓகே. ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வேறு மாதிரி வரையணும் அல்லது வேறு வரைபடத்தளத்தில் வரையணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மெத்தட் வந்து சூட் ஆகாது. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம அவுட்லைன் ட்ரேஸ் எடுக்க பழகிக்கிட்டோம். ஆனால் இந்த மெத்தட் எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் யூஸ் ஆகிறது இல்லை. அதனால தான் நம்ம வேறு ஆப்ஷன் தேடுறோம் அல்லது கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த மெத்தடை நம்மளால் அப்ளை பண்ண முடியாதுங்கிறதுனால அடுத்த கட்ட வருஷமாக நம்ம எதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கட்டம் போட்டு வரைகிறது, கிரிட்டில் வரைகிறதுன்னு சொல்லியிருப்போம். நம்ம போர்ட்ரேட் வீடியோ லெசனில் ஹெட்ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற இடத்த பார்த்திங்கன்னா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே சொல்லியிருப்போம். இருந்தாலும் கட்டம் போட்டு வரைகிறது எப்படி அப்படின்னா, பிக்சரில் நம்ம எந்த பிக்சரை வரைய போகிறோமோ அந்த பிக்சரில் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் வீதம் நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டதுக்கப்புறமா நான் கேன்வாஸ்லேயோ அல்லது பேப்பர்லேயோ எந்த வரைபடத்தளத்தில் வரைய போகிறேனோ அந்த வரைபடத்தளத்துலையும் என்ன சைஸ்க்கு வரைய போகிறேன். இப்போது பிக்சரில் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் கட்ட போட்டேன் அப்படின்னா, இங்கே வரைபடத்தளம் நம்மளுக்கு பெருசாக இருக்குது, பெரிய வால் இருக்குது அப்படின்னா அந்த வாலில் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 அடிக்கு 1 அடி கட்டம் போட்டுக்கலாம். இங்கே பிக்சரில் 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் கட்டம் இருக்குது, வாலில் 1 அடிக்கு 1 அடி கட்டம் இருக்குது. அப்போது இந்த 1 இன்ச்சு 1 இன்ச் கட்டத்தில் என்ன இருக்கோ அதை அந்த 1 அடிக்கு 1 அடி கட்டத்தில் வரைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிக்சரில் இருக்கிற டிராயிங் அப்படியே அதில் கிளியராக எடுத்துட முடியும்.
அதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கிரிட் மெத்தடு, இந்த கட்டம் போட்டு வரைகிறது எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த குருவி படத்தில் நம்ம கட்டம் போட்டு வரைய ஆரம்பிக்கலாம். இதில் இருந்து 6 இன்ச் இருக்குது, நான் 1 இன்ச்சு வீதம் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கை 1 இன்ச்சு வீதம் ஜாயின் பண்ணி லைன் பண்ணிடுறேன். இப்போ அதே போல் இந்த பக்கத்துலையும் நான் 1 இன்ச்சு வீதம் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கத்துலையும் நான் லைன் அடிச்சிடுறேன். இப்போ இந்த லைனோட ஞாபகத்துக்கு நீங்கள் 1 2 3ன்னு எழுதிக்கலாம், அல்லது ஏபிசிடின்னு கூட எழுதிக்கலாம். உங்களோட ஞாபகத்துக்கு எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ இமேஜில் நான் போட்டுட்டேன். இதே போல் நான் எந்த வரைபடத்தளத்தில் வரைய போகிறேனோ இதில் வந்து நான் 1 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். அந்த படத்தை நான் பெருசாக வரைகிறதுனாலும் வரையலாம், சின்னதாக வரைகிறதுனாலும் வரையலாம். இப்போ பெருசாக வரைகிறோம் அப்படின்னா நான் இந்த 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு உள்ள ஸ்கொயரை நான் 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு கூட போட்டுக்கலாம், அல்லது 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு கூட போட்டுக்கலாம். அப்படின்னா என்னோடய படம் எவ்வளோ சைஸ் வரும் அப்படிங்கிறத வரைபடத்தளத்தை பொறுத்து அது மாறும். இல்லை சின்ன சைஸாக வரைகிறேன் அப்படின்னா இந்த 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு உள்ளதை நான் 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு அல்லது 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கூட போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த இமேஜில் விட நான் வரைகிற படம் சின்னதாகும். இப்போது இதை விடவும் நான் கொஞ்சம் பெருசாகவும் வரையல, சின்னதாகவும் வரையல, இதே சைஸுக்கே நான் வரைய நினைக்கிறேன். ஸோ நான் வரைபடத்தளத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த A4 சீட்டில் தான் நான் வரைய போகிறேன். இந்த A4 சீட்லையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் போட்ட மாதிரியே மார்க் இதில் பண்ணிடுறேன், அதாவது கிரிட் இதில் போட்டுடுறேன். இப்போ இங்கே 6 இன்ச் போட்டிருக்கிறோம். இந்த 6 இன்ச்சு 1 2 3 4 5 6 இதுக்குள்ளே முடியுது, ஆனால் ஒன்று தள்ளிடுறேன். இப்போது 1 2 3 4 5 6ன்னு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் எப்படி நம்ம வரைய போகிறோம் அப்படின்னா, இங்கே 2வது கட்டத்திலே இருந்து இங்கே 3வது கட்டத்துக்கு, இப்போ இங்கே 2வது கட்டத்திலிருந்து இங்கே 3வது கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த இடத்துல இவ்வளோ வருது. இந்த ஸ்பேஸை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதிலேருந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வருது. அடுத்தது இந்த மூக்கோட நுனிப்பகுதி 5வது கட்டத்துக்கும் 2வது கட்டத்துலையும் இருக்குது. 5வது கட்டம் இங்கே இருக்குது, 4வது கட்டம் இங்கே இருக்குது. இந்த 4வது கட்டத்தோட பாதியிலேருந்து 5வது கட்டத்துக்கு மூக்கு வருது. மூக்கு கொஞ்சம் தான், இவ்வளோ தூரம் தான் வருது. இப்போ இதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 4வது கட்டத்தில் இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு மூக்கு இருக்குது. இப்போ இதை இங்கேருந்து இதில் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு மூக்கு கிடச்சிருச்சு. இந்த மூக்கிலேருந்து இந்த இடம் இவ்வளோ தூரத்துலேருந்து இந்த 4வது கட்டத்துக்கும் இங்கே 3வது கட்டத்துக்கும் இருக்குது. இங்கே பாதியில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இந்த பாதிக்கு அப்புறம் 4வது கட்டத்திலேருந்து இங்கே 4வது கட்டத்துக்கு வந்துடுது. இங்கே 4வது கட்டத்திலேருந்து இங்கே 4வது கட்டத்துக்கு வந்துடுது. இந்த இடத்துல இருக்குது. இதை இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ இதிலேருந்து 4வது கட்டத்திலேருந்து இங்கே 5வது கட்டத்தில் இவ்வளோ தூரத்தில் இங்கே முடியுது. இப்போ இதிலேருந்து இந்த 5வது கட்டத்திலேருந்து இந்த 5வது கட்டத்துக்கு கொஞ்சம் பாதியில் இருக்குது. இப்போது இங்கேருந்து 5வது கட்டத்திலேருந்து இங்கே 6வது கட்டத்தில் நல்லாவே பாதியில் இருக்குது. இப்படி வரைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குருவியோட டிராயிங் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ கண்ணு பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா
இந்த 3வது கட்டத்துக்கும் 4வது கட்டத்துக்குமான இந்த கோட்டில் கொஞ்சம் வந்திருக்கு. இதிலிருந்து இவ்வளோ தூரம் மேலே இப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம கிரிட் போட்டு கூட ஒரு படத்தை வரைஞ்சிக்க முடியும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் இப்படி வரையும் போது நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, வரைகிற ஃபீலை அந்த வால்யூமோட நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. எந்த பாக்ஸில் எந்த லைன் எங்கே கிராஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மெஷர்மெண்ட் மட்டுமே தான் நம்ம இதில் போய்கிட்டு இருப்போமே தவிர, குருவியோட ஃபீலை நம்மளால் இந்த டிராயிங்கில் எடுக்கவே முடியாது. இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட் தான். இது பழைய மெத்தடாக இருந்தாலும் இன்ன வரைக்கும் எவ்வளோ பெரிய சைஸ் வரைஞ்சாலுமே இந்த கிரிட் லைனில் போடுற கட்டம் போட்டு வரைகிற மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், நல்லாவும் இருக்கும். அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்பன் சீட். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் கார்பன் சீட், நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். இந்த கார்பன் சீட்டை வச்சு அவுட்லைன் எடுக்கலாம். இந்த கார்பனில் உள்ள மையிலிருந்து நம்மளுக்கு அவுட்லைன் வந்து எந்த வரைபடத்தளத்தில் வரைகிறோமோ அதில் விழுந்துடும். நம்ம அதுக்கப்புறம் அதுலேருந்து பிக்சரை டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த மெத்தட் எப்படிங்கிறதையும் நம்ம காட்சியாகவே பார்த்துடலாம். இப்போது இந்த குருவி இமேஜ் தான் இப்போ எனக்கு வரையணும். இப்போது இதை நான் வந்து இந்த A4 சீட்டில் தான் வரையணும். ஆனால் எனக்கு இமேஜ் இங்கே இருக்குது. இப்போது இந்த இமேஜ் எனக்கு இருக்கணும் அப்படின்னா, வரைபடத்தளம் A4 சீட்டை இங்கே வச்சுட்டு இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கார்பன் சீட் வச்சிடுறேன். இப்போ இந்த கார்பன் சீட்டுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், இந்த குருவியோட படத்தை வச்சிடுறேன். இப்போ வச்சுட்டு பென்சிலை எடுத்து இந்த குருவி படத்து மேலே நம்ம இந்த குருவியில் என்ன தெரியுதோ இதை அப்படியே நம்ம ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இதோட அவுட்லைன் எங்கெங்கெல்லாம் நம்ம பென்சிலை வச்சு லைன் இழுக்கிறோமோ அந்த லைன் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த A4 சீட்டில் அச்சாயிடுது. இப்போ இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதோட அச்சு இந்த கார்பன் சீட் வழியாக இதில் அவுட்லைன் விழுந்திருக்கு. இப்போ நம்ம இதில் லைட் அண்ட் ஷேட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ப்ளூ கலரில் வந்த கார்பனோட அச்சை நம்மளால் போக்க முடியாது. ஸோ இதை எரேசர் வச்சும் அழிக்க முடியாது. இதுவும் எல்லா இடத்துக்கும் சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. இந்த கார்பன் சீட்டை வச்சு வரைகிறதும் நம்ம அடுத்தடுத்த லெவலில் எல்லா இடத்துலையுமே நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அதனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கும் என்ன யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, பென்சிலில் ஷேட் பண்ணி வரைகிறது. எப்படி பென்சிலில் ஷேட் பண்ணி வரைகிறது அப்படின்னா, நான் எந்த பிக்சர் வரைய போகிறேனோ அந்த பிக்சருக்கு பின்பக்கம் பென்சிலில் ஷேட் பண்ணிடுவோம். ஷேட் பண்ணிவிட்டு வரைபடத்தில் வச்சு நம்ம ட்ராயிங் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த ட்ராயிங் ஷீட்டோட பின்னாடி நம்ம பென்சிலில் ஷேட் பண்ணியிருக்கோம். அந்த ஷேடு வந்து வரைபடத்தளத்தில் அவுட்லைனாக விழுவும். இப்படியும் ஒரு மெத்தடில் நம்ம பண்ணலாம். அதுவும் எப்படிங்கிறத காட்சியாகவும் பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம இந்த குருவியை வரையலாம். இந்த குருவியை நம்ம எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா, இதோட பேக் சைடு
பென்சிலை வச்சு ஃபுல்லாகவே ஷேட் பண்ணிடுறேன். இப்போ ஷேட் பண்ணிட்டேன். இந்த குருவி படம் இருக்குது, இதுக்கு பின்னாடி நான் இப்படி பென்சிலில் ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஷீட்டில் தான் நம்ம வரைய போகிறோம். இப்படி இந்த ஷீட் மேலே இந்த படத்தை வச்சுட்டு இதோட அவுட்லைனை நம்ம இப்படி எடுக்கலாம். இப்படி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இதோட அவுட்லைன் நம்மளுக்கு இந்த ஷீட்டில் கிடச்சிருது. இப்படியும் இதோட அவுட்லைனை எடுக்க முடியும். இந்த மெத்தடில் நம்ம வரைகிறதும் குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் தான் நம்மளால் வரைய முடியுது. ரொம்ப பெரிய சைஸ் போகணும் அப்படின்னா அதுக்கும் இது சூட் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி டிராயிங் பண்ண ஆரம்பித்தோம் அவுட்லைனில் அப்படின்னா, கண்ணாடியில் டார்ச் லைட் அடித்து அவுட்லைன் எடுக்கிறது. எப்படி கண்ணாடியில் டார்ச் லைட் அடித்து அவுட்லைன் எடுக்கிறதுனா, நம்ம என்ன பிக்சரை வரைய போகிறோமோ, என்ன உருவத்தை வரைய போகிறோமோ அந்த உருவத்தோட இமேஜை கண்ணாடியில் வச்சு அந்த கண்ணாடி மேலே நம்ம ஒரு பிளாக் மார்க்கரில் ட்ராயிங் பண்ணிக்கணும். இப்போ ட்ராயிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கண்ணாடியை நிற்க வச்சுட்டு நம்ம வரைபடத்தளம், வால் இருக்கலாம், கேன்வாஸ் இருக்கலாம், அல்லது பேனர், முன்னாடியெல்லாம் ஃப்ளெக்ஸுக்கு முன்னாடி பேனர்லாம் இருந்தது, அந்த பேனர் எழுதுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்போது இது வந்து ஒரு சூப்பரான மெத்தடாக இருந்தது, நல்ல டெக்னிக்காகவும் இருந்தது. என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட்லைன் வரையப்பட்ட கண்ணாடியை நிற்க வச்சுட்டு பின்பக்கம் நம்ம வெளிச்சம், டார்ச் லைட் வெளிச்சத்தை அடித்தோம் அப்படின்னா வரைபடத்தளத்தில் கம்போஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கண்ணாடியை முன்னாடி தள்ளணும் அப்படின்னா பிக்சர் பெருசாகும், இந்த டார்ச் லைட்டை பின்னாடி இழுத்தோம் அப்படின்னா பிக்சர் சின்னதாகும். அப்போது நம்ம வரைபடத்தளம் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவுட்லைனை வச்சுக்கிட்டு அப்புறம் அவுட்லைன் ட்ரேஸ் எடுத்துக்க முடியும். இப்போ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் எப்படிங்கிறத நம்ம இப்போ காட்சியாகவும் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து பிளைன் கிளாஸ் தான். இதில் வந்து நம்ம முகம் தெரியக்கூடாது, டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பிக்சர் வரைய போகிறோமோ அந்த பிக்சரை கீழே வச்சுக்கலாம். புது ஸ்கெட்சாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வரைகிறது வந்து நல்லா பிளாக்காக தெரியணும். அப்போ தான் இந்த லைட் அடிக்கும்போது நம்மளுக்கு இது கேன்வாஸில் கரெக்டாகவே தெரியும். எவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் வரைய முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலுக்கும் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக எவ்வளோ அவுட்லைன் தேவையோ அவ்வளோவுக்கு நீங்கள் லைன் எடுத்துக்கலாம். இப்போ லைன் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இதுதான் நம்மளோட வரைபடத்தளம். நம்ம A3 சைஸில் சைஸ் வச்சுருக்கோம், இதில் வரைஞ்சிக்கிட்டால் போதும். வரைபடத்தளம் இங்கே இருக்குது. இந்த ஏரியாவில் கிளாஸுக்காக வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஸ்டாண்டே இருக்கும். இப்போ ஸ்டாண்டு இல்லை, ஆனால் உங்களுக்கு சொல்லி காட்டணுங்கிறதுக்காண்டி கையிலே பிடிச்சிக்கிட்டு தான் இதை பண்ண போகிறோம். வச்சுருக்கு. இப்போ இப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிருக்கிறது இந்த ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம லைட் அடித்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்த அவுட்லைன் வந்து அழகாக நம்மளுக்கு பேப்பரில் அங்கே விழுந்திருக்கு. இப்போ நம்ம வரைபடத்தளத்தில் இந்த லைட் இருக்கு. இப்போ அவுட்லைன் நம்மளுக்கு தேவையானது.
இப்போது லைட்டை ஃப்ரண்ட்டில் கண்ணாடி கிட்ட கொண்டு வந்தோம் அப்படின்னா படம் வந்து ரொம்ப பெருசாகும், அதை நீங்கள் கவனிக்க முடியும். இப்போ கண்ணாடியிலேருந்து டார்ச்சை வந்து பின்னாடி இழுத்தோம், டிஸ்டன்ஸில் வச்சோம் அப்படின்னா படம் சின்னதாகும். ஸோ உங்களுக்கு வரைபட தளத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவை அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் லைட்டை செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு இப்போ வரைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம இந்த படத்தை ட்ரேஸ் பண்ணி அவுட்லைன் எடுத்துட முடியும். இப்போ இந்த மாதிரி வரைகிறதும் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸை எடுத்துகிட்டு நம்ம வரைஞ்ச படத்தை பார்க்கலாம். இப்போ இவ்வளோ கிளியராக நம்ம பிக்சரில் என்ன இருந்துச்சோ அதை நம்மளால் கரெக்டாக அவுட்லைன் இதில் எடுத்துட முடியுது. அடுத்து வரக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா லைட் பாக்ஸ். இந்த லைட் பாக்ஸுங்கிறது வந்து ரொம்ப பழைய காலத்து டெக்னிக் தான். நம்ம எல்லோருமே பார்க்கக்கூடிய டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மாதிரியான கார்ட்டூன், பழைய கார்ட்டூன் இருந்ததுங்களே, இந்த கார்ட்டூன் எல்லாமே எப்படி அடுத்தடுத்தது கரெக்டாக வரைஞ்சாங்க அப்படின்னா இன்றைக்கி தான் டெக்னாலஜி பேஸ் பண்ணி அனிமேஷன் மூவ்மெண்ட்டாக பண்ணிடுறாங்க. ஆனால் அப்போது ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு படமும் கையால் வரையப்பட்டது தான். எப்படி அச்சு பிசுறாமல் கையால் வரைஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு இந்த லைட் பாக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. இந்த லைட் பாக்ஸ் மெத்தட் வந்து அனிமேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன்று தான். அதுலேயும் எப்படி அவுட்லைன் எடுக்கிறது வரைஞ்சாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டோரியோ அல்லது ஒரு கதைக்கோ கவிதைக்கோ நம்ம படம் வரைகிறோம் அப்படின்னா அதை ரஃப்பாக இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரிபிளாகவே வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வரையும் போது நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும், ஈஸியாக புரியும். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறமா அவுட்புட்டுக்கு எனக்கு இது செட் ஆகாது. ஏன் அப்படின்னா இதில் லைன் கண்ணப்பண்ணான்னு ஸ்கிரிபிளாக இருக்குது. ஆனால் எனக்கு சிங்கிள் லைன் தான் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த வரைஞ்ச பேப்பரை வச்சுக்கலாம். இதிலிருந்து வேறு ஷீட்டு, இந்த ஷீட்டில் தான் எனக்கு அவுட்புட் வந்து கிளியராக வேணும். ஏன்னா சிங்கிள் லைனாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் எம்டி ஷீட்டை ஒன்று நல்ல ஷீட் எடுத்துக்கிறேன். இப்போது லைட் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது லைட்டை ஆன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும். இதில் இந்த இடத்துல எனக்கு வேணும். இப்போ இந்த இடத்துல வச்சு எனக்கு தேவையான லைனை மட்டும் சரியான லைனை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிங்கிள் லைனில் நம்மளுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப கிளியரான ஒரு படம் கிடச்சிருச்சு. இதில் நம்ம கலர் பண்ணிக்கலாம். அதாவது டிஜிட்டல் வாய்ஸாவோ மேனுவலாவோ நம்ம இதில் கலர் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம செஞ்சது எல்லாமே மேனுவலாக செய்யப்பட்டது தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் தான் ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி இப்போது எல்லா இடத்துலையும் ட்ராயிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போது ப்ரொஜெக்டரை வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பிக்சர் வரைய போகிறோமோ அந்த பிக்சரை ப்ரொஜெக்டர்லேருந்து காட்சிப்படுத்திடுறாங்க. காட்சிப்படுத்தினதுக்கப்புறம் வரைபட தளத்தில் நம்மளுக்கு கேன்வாஸாக இருக்கலாம் அல்லது வாலாக இருக்கலாம். இந்த இடத்துல இருந்து ப்ரொஜெக்டரில் தெரிகிற படம் அப்படியே ஈஸியாக அவுட்லைன் எடுத்துடுறாங்க. இந்த மாதிரியும் ஒரு மெத்தட் இருக்குது. ப்ரொஜெக்டர் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இமேஜ் அல்லது சின்ன வீடியோ கிளிப் மட்டும் பார்க்கலாம். இப்படி நம்ம நிறைய மெத்தடில் அவுட்லைன் எடுத்தாலுமே எல்லோருக்கும் என்ன அப்படின்னா அவுட்லைன் எடுத்துட்டா போதும் நம்ம டிராயிங் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. அவுட்லைன்ங்கிறது நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அவுட்புட்டுங்கிறது எப்படி போகும் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு
பென்சிலில் வரைகிறோம் அப்படின்னா எப்படி லைட் அண்ட் ஷேட் பண்ணுறோம், நம்மளுக்கு லைட் அண்ட் ஷேடை பற்றி எவ்வளோ தெரியும். அந்த லைட் அண்ட் ஷேடை கற்றுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ரெசன்டேஷன் கரெக்டாக எடுக்க முடியும். டிராயிங் கரெக்டாக இருந்தாலுமே ப்ரெசன்டேஷனில் சொதப்புறது நிறையா இருக்கும். அதே சமயம் ஒரு கேன்வாஸில் ஆயில் கலர் அல்லது அக்ரலிக்கில் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம அவுட்லைன் கிடச்சிட்டா மட்டுமே சரியாக பண்ணிடுவோமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அந்த கலரை பற்றின நாலேஜும் ப்ரஷ் ஸ்ட்ரோக் வைக்கிற நாலேஜும் யாருக்கு ப்ராக்டிஸில் இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்த அப்ளை பண்ணி ப்ரெசன்டேஷன் அவுட்புட் எடுக்க முடியும். அப்போ தான் அந்த படம் பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும். அப்போது அவுட்லைனுங்கிறது ஒரு கீ, அவ்வளவுதான். இந்த ஃபார்முக்குள்ளே வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்படுறது தான் அவுட்லைன். ஆனால் ப்ரெசன்டேஷனாக எப்படி வெளிப்படுத்துகிறோங்கிறது அந்தந்த மீடியத்தை நம்ம எவ்வளோ கற்று வச்சுருக்கிறோம், எவ்வளோ கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான அவுட்புட்டுங்கிறது வெளிப்படும். இப்போது உங்களுக்கு அவுட்லைனை பற்றின ஒரு கிளாரிட்டியான டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை ஞாபகமாக எல்லோரும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.